ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா ஒரு பக்காவான டைம் ட்ராவல் ட்ராமா தான் இது. கண்டிப்பாக டைம் ட்ராவல்னா யூஸ்வலாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இதோட ஒன்லைனர் பற்றி சொல்லணும்னா குக்கிங் தான் தன்னோட வாழ்க்கைன்னு கொண்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி ஒரு கொடூரமான அரசர் அரக்கங்கிட்ட மாட்டிக்கிறா. பட் அது நிஜமாலுமே அந்த அரசர் கொடூரமா இல்லை அந்த ஊர் கொடூரமான்ட்டு போக போக தான் அதோட பல சஸ்பென்ஸோட வெளியே கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ட்ராமா தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே குற்றவாளியாகவே நடந்து வர நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படி பதட்டமா மொழி முழிச்சுட்டு வந்துகிட்டு இருக்க அங்க உட்காரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் உட்கார வச்சுட்டாங்க. அங்க அரசர் பார்த்தீங்கன்னா ஏதோ வில்லிய பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க இவளுக்கு ஏதோ கற்பனை நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க அரசர் பார்த்தீங்கன்னா எஞ்சி வந்து ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரியே வந்துட்டு இருக்கு. அப்போ பார்க்குறா என்னடா பண்ண போறானுங்களோ இனி என்னன்னுட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ தான் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சமையல் சமைச்சு என்னை மயக்க வச்சுட்டா, இதுக்கு மேலே இவளுக்கு நான் ஒரே தண்டனை தான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா வாழை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ ராயலுக்கு குக்காக போறியா இல்லை நீ அப்படியே இன்னைக்கு சாக போறியான்ட்டு இவளை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின்கா ஏண்டா உனக்கு குக்காக வேண்டானா இவ்வளோ நேரம் படிச்சுங்கிற மாதிரி இருக்கு, இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும் என்ன பண்ணுற அப்படின்ட்டு இவளை ஜெயிலில் தூக்கி போடுறான். அது இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா சாகிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை, இவ்வளோ யோசிக்கிறேன்னா அப்போ நீ சாகணும்னு தான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன்ட்டு ஒரே வெட்டுவா இருப்பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு இருக்குல்ல அதை வெட்டி விடுவாங்க. இவளுக்கு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்ச மாதிரி இருக்கு. அங்கே அரசர் வேற இவளுக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இப்போதைக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறது தவிர வேற வழி இல்லைன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டில் எதையும் கலக்கலை, நான் செஞ்சது அப்படி வந்துருச்சு, இனிமேல் நான் ராயல் குக்கா என்னோட பணியை நல்லா செய்கிறேன். இவ பார்த்தீங்கன்னா காலில் விந்து கதறிக்கிட்டு இருக்க போனா போது போமான்ட்டு அரசரும் பார்த்தீங்கன்னா விட்டுறான். என்னோட பேர் என்ஜியோங், நான் எப்படி இங்கே வந்தேன்னு தானே பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய கதை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா செஃப் ஆகணும்ட்டு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்களே அந்த உழைப்பாளிகளில் ஒருத்தி. ஏதோ ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு போல, அந்த காம்படிஷன் அதுவும் ஒரு மாசமாக நடந்துட்டு இருக்கு போல, பெரிய குக்கிங் காம்படிஷன் இட்டாலியில். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லா வகையாக செஞ்சுட்டு இருக்கா. பட் அப்பன்னு பார்த்து இவளோட ஸ்டவ் வேற தீர்ந்து போயிடுச்சு. அங்கே வந்தவர் ஸ்டவ் பார்த்துட்டு இப்போதைக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இருக்க, அங்கே ஒரு டைம் முடிய இருக்கு, 5 நிமிஷம் தான் இருக்கு, ப்ரோக்ராம் முடிய இருக்கு. இவ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறா இந்த நெருப்பை பற்ற வைக்கிறத வேற வழியே இல்லைன்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பொருள் எல்லாம் இருக்கும், அது குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வந்து அவன் நெருப்பை பற்ற வைக்கிறா. அவன் கத்திக்கிட்டு இருக்கான் இப்படி எல்லாம் ரூல்ஸே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் சாப்பாடு இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கூட அது கூட ரூல்ஸ் இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போவே இந்த இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு எப்படியோ அதில் நல்லா ஸ்டிர் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிடறான். அவள் அப்படியே கரெக்டாக ஃப்ரை பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் அப்படி இருக்கும்ட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. 2 நிமிஷத்தில் ப்ரோக்ராம் முடியுங்கிறாங்க. சில பேர்லாம் டிஸ்கஸ் செஞ்சுட்டு இருக்காங்க, சில பேர்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போதான் பொறுமையாக செஞ்சுட்டு இருக்கா. சில பேர்லாம் டக்குன்னு முடிச்சே போட்டான். நம்ம ஹீரோயின் இதான் லாஸ்ட்டுன்ட்டு 8 செகண்ட் இருக்குல்ல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ 2 செகண்ட் கேப்பில் தான் நம்ம ஹீரோயின் முடிக்கிறா. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸும் ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து பார்க்குறாங்க. பட் ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்றதுலேயும் சரி இவங்களுக்கு ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க போல. எதாக இருந்தாலும் ஒரு பாராட்டுங்கிறதே வரல. இதில் உப்பு இல்லை, இதில் காரம் இல்லை, இதில் மிளகா இல்லை, அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் குறை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. வந்த உடனே நீ தானே அந்த குக்கு பார்ட்டி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நெருப்பை யூஸ் பண்ணியிருப்பாள் அதை கேட்குறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா யூஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ சமைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் டிஷ்ஷு. அது அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு. இதை தான் நான் சமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு இது ஏதோ ஒரு அரசருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷோட வரலாற்றையே சொல்லிட்டு இருக்கா. கொரியன்ல இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா இன்னும் அந்த பழங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக அந்த அரசர்களுக்கு வாழ்ந்தவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்ட்டு சொல்ல அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் இவளோட டெக்கரேஷனும் சரி ஸ்ட்ரக்சரும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த டேஸ்ட் என்னால் இப்போ கூட இது பண்ண முடியுது, சூப்பராக செஞ்சுருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயினோட டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வருது. இப்படியே செஞ்ச நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டைம்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் கஷ்டப்பட்டதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயினா வாழ்க்கையே இதாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக வின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் சொல்லிடுறாங்க. அவளுக்கு நான் சந்தோஷம் வானத்துக்கு பூமிக்கு தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காசையை கொடுத்து டைட்டிலையும் கொடுத்துட்றாங்க. இவளுக்கு வாழ்நாள் சாதனை பண்ண மாதிரி இருக்குது. நைட்டு தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சரக்கடிக்கும் போது கூட அதை கையிலேயே வச்சுட்டு இன்னைக்கு நாள் எவ்வளோ லக்கியில் நான் இவ்வளோ லக்கியான பொண்ணு இல்லை அப்படின்ட்டு அது தூங்காமல் விழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. நைட்டு நடிச்சாமத்தில் இருந்துச்சு. பாரிஸ் நாளைக்கு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கா. அப்பா உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, இந்த மாதிரி நான் காம்படிஷன்லாம் வின் பண்ணிக்கிட்டேன், பணம் கூட வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு இவள் பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் சூப்பர்மான்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கே நான் ஃப்ளைட்டை பிடிச்சி கொரியாவுக்கு வரேன் அப்படின்ட்டு இருக்க. கொரியாவுக்கு வரியா, எனக்கு ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது. அங்கே என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை உனக்கு கொடுப்பான், அந்த புக்கை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை, ரொம்ப ஹிஸ்டாரிக்கான புக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு அவங்க அப்பாட்ட கட் பண்ணிடுறா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கொரியரும் போட்டு விட்டுட்டாங்க. இவகிட்ட அந்த புக்கு வந்துருச்சு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழக்கால புக்கில், அதனால இந்த ஜேசான் பீரியடில் நடந்தது அந்த கதையெல்லாம் இருக்குது. இவ அதெல்லாம் ஓப்பன் பண்ணல. வந்த உடனே இந்த சாப்பாடு கொடுத்தோன்னே பிரெட்டு நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலான்ட்டு 2 பிரெட் எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறா. அடுத்து இவளுக்கு இந்த கொரியா சாப்பாட்டை பார்த்தோன்னே நான் என் ஊருக்கு போகிறேன், ஜெயிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பைலட்லாம் இருக்காங்களா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தான் வந்து கிரகணம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால நீங்கள்
பார்க்குறதா இருந்தால் லைவ்ல பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. கிரகணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்லாம் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பட் அந்த ஆர்வத்தில் ஏதோ பக்கத்தில் இருக்க ஜூஸை இவன் மேலே தட்டி விட்டுட்டாரு. இவ்வளோ தொடச்சிட்டு இருக்கா. பார்த்தா அந்த புக்கு மேலே எல்லாம் கொட்டிடுச்சு. போச்சுடா செத்துண்டா, எங்கள் அப்பாவுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்ட்டு இவ உள்ள போறா. வாஷ்ரூமில் போய் வாஷ் பண்ணலான்னு பார்த்தா புக்கு கிட்டத்தட்ட பாதி நனைஞ்சிடுச்சு. அருமை அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பழைய புக்காச்சே, கொஞ்சம் பிச்சால் என்ன ஆகிடும் அப்படின்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த எழுதியிருக்குள்ள வார்த்தை அது எல்லாத்தையும் இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. பட் அப்போ கரெக்டாக கிரகணம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது கொஞ்சம் ரெசிபி புக்குன்ட்டு. என்னடா இது அந்த காலத்து ரெசிபியெல்லாம் அதில் இருக்குது அப்படின்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கே அப்படின்ட்டு கிழிஞ்ச பேஜ் எல்லாமே திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் ஏதோ கவிதையெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. என்ன இது புக்கா இல்லை என்னதான் இது அப்படின்ட்டு அந்த என்னென்னலாம் கவிதை எழுதியிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் இவ படிச்சுக்கிட்டு இருக்கா. படிக்கும்போது என்னடா இது அரசர்லாம் இவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்களா அந்த காலத்தில் அப்படின்ட்டு அந்த ஜெய்சோன் இருக்குல்ல அந்த டைனாஸ்டி புக்கு தான். அதை படிச்சுட்டு சூப்பராக இருக்கே ரொமான்ஸ் நாவல் மாதிரின்ட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது அந்த கிரகணத்துக்கும் சரி அந்த புக்கில் ஏதோ ஒரு மந்திரம்லாம் வர மாதிரி காட்டுறாங்க. இவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ வெளியே போகலான்னு பார்த்தா கூட போக முடியல, கதவு லாக் ஆயிடுச்சு. டக்குன்ட்டு ஒரு தூக்கி போட்டு பாருங்க. அந்த புக்கு ஒரு பக்கம் பறக்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வர கரெக்டாக கிரகணமும் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாமல் அந்த புக்கில் இருக்க வார்த்தையெல்லாம் அப்படியே வெளியே பழிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோயினும் அந்த வார்த்தையோட சேர்த்து அந்த புக்குக்குள்ளே போயிடுறா. போன உடனே இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. கரெக்டாக அது ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ மலைமலையாக இருக்குது, தூக்கிட்டு வந்து போடும் பாருங்க. இவனா வந்த ஸ்பாட்டில் ஏதோ வளவரிச்சிருப்பாங்க போல விலங்க பிடிக்கிறதுக்கு, அதில் மாட்டிக்கிறா. நம்ம ஹீரோயின் அப்படியே என்ன நடந்துச்சுன்னு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருக்க அவள் பாட்டுக்கு உட்காந்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசர் வேட்டையை காட்டுறாங்க. இதோ இவர் தான் நம்மளோட ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ போருக்கு போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படி எங்கடா இவ்வளோ கோவமாக போறாருன்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுவாங்களா அரசர்கள்லாம், அதுக்கு இன்னைக்கு தான் அந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் அம்பை விடும்போதுலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, விட்டுருங்க அரசை, ஏன் இப்படி நம்புறீங்க, என்னை விட்டுருங்கன்ட்டு யாரோ கத்திக்கிட்டே இருக்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா மாதிரி தான் தெரியுது, சின்ன பையனா அம்மா அப்படின்ட்டு இவர் கத்தலான்ட்டு போறாரு. பட் வேண்டாம் நீ கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கணும்ட்டு யாரோ வந்து பின்னாடி வாயை புத்துறாங்க, இல்லைன்னா இவருக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு. அந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இவர் அப்படியே அம்பு விடலான்னு விட்டுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த மாமையை கரெக்டாக குறி வச்சிடுறாங்க. இவர் குறி வச்ச உடனே சரி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டுறாரு. அவ்வளோ கொடூரமாக வெறியில் இருக்காரு. அப்புறம் அரசர் பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி மான வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் வேட்டையாட போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அரண்மனைக்கே திரும்புறது நல்லது, ஏற்கனவே அவங்கனால இப்போதான் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு அரசர் யாரோ தாக்கியிருக்காங்களாம்மா, இப்போ மறுபடியும் வந்துருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கிரகணம், இன்னைக்கு வேட்டையாடினா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனக்கு என்னமோ இந்த நாள் வேட்டையாடுறக்கவே இருந்த மாதிரி இருக்குன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு போக மாட்டேன், நான் வேட்டையாட தான் போவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மூத்தராணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான கோவமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கிரகணம்னு தெரிஞ்சோ அரசர் வேட்டைக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு. என்ன சொல்ற நீ, அவர் யார் விட்டா அப்படின்ட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்க. நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் சரி அரசர் கேட்கவே இல்லை, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் எதனா ஒரு முடிவு பண்ணணும்ட்டு அரசரோட கானிகியூப்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே 4th கான்சனன்ட் இருக்கால அவளுக்காக தான், அவள் தான் இந்த மாதிரி பெட்டிஷன்லாம் தூக்கிட்டு வந்து கவர்னர் முன்னாடி நின்னா, அதனால தான் அரசர் கடுப்பாய் போயிட்டாரு அப்படின்ட்டு எல்லாருமே அவ மேலே தான் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு இப்போதைக்கு நமக்கு காட்டல. இங்கே மூத்தராணிக்கு ஒருவேளை அரசருக்கு நிஜமாலுமே இந்த சம்பவம் அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்திடுச்சோ என்னமோ, ஒருவேளை அதனால தான் போயிட்டாரோ என்னமோங்கிற மாதிரி மூத்தராணி வேற எதையோ நினைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசர் இருந்திருப்பார்ல அவரோட பார்த்தீங்கன்னா இறந்த நாள், அதனால தான் எல்லாருக்கும் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த சாமி கும்பிட்ற அன்னைக்கு கூட அரசர் வரல, நாடு எங்கே போய் விளங்க போதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க அரசரை கடுப்பேற்றிருக்கணும், அவர் எப்போவுமே கடுப்பான வேட்டைக்கு போயிடுவார்ல, அதனால தான் இன்னைக்கு ஏதோ ஒருத்தவங்க கடுப்பாகி அவரை மறுபடியும் வேட்டைக்கு ஓடிட்டார் போலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி மந்திரி எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மந்திரி இந்த கவர்னர் விஷயமா பார்க்க போயிருக்காரு, இந்த மாதிரி அரசருக்காக பொண்ணுங்களெல்லாம் எடுக்கணும்ல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. நாடே கேட்டுக்கிட்டு இருக்கு, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கடைசியில் அரசருக்கு தானே ஆயிடுச்சு, ஊருக்குள்ள பாவா பொண்ணுங்களுக்கு பத்தாக்குறை வந்துரு போலங்கிற சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாம் சைலண்டா இருக்க சொல்ல இதுலயே தெரியுது நாடு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. அரசரும் கேட்கறாங்க இந்த மாதிரி மந்திரிகளா இருப்பாங்களா அவங்கள எங்க அப்படின்ட்டு இருக்க. அவங்க கவர்னர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. அப்படியா அப்படின்ட்டு இவர் பாத்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி அரசர் வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறேன், இன்னைக்கு யாரெல்லாம் அதிகமா வேட்டையாடுறாங்களோ அவங்களுக்குலாம் சரியான பரிசுங்கிற மாதிரி இன்னைக்கு வேட்டைக்கு போறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவர் சொல்ல வராரு இந்த மாதிரி இன்னைக்கு கிரகண தனிக்கு வேட்டைக்கு போக கூடாது அப்படின்ட்டு இருக்க. கிரகண தனிக்கு தான் வேட்டையாடுறது சிறப்பான நாள்னு அரசர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அப்படி வேட்டையாடினா இங்க ஒரு மோகினி வரும்னு சொல்லுவாங்க, ஆனா அரசருக்கு அதெல்லாம் நல்லது இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோகினியா, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இங்க கிரகணமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, சரி வாங்க அதெல்லாம் மூட நம்பிக்கை, நான் போய் வேட்டையாடுற வேலையை பாக்குறேன்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுல போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இங்க உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் சுயநினைவே வருது. என்னடா இது, நம்ம எங்கடா இருக்கோ, காலமே மாறி போயிருக்கு அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தாதான் தெரியுது ஏதோ காட்டுக்குள்ள வந்து மாட்டிருக்கா. எந்த ஊர்ரா இது, எந்த காரா இது, நான் இப்படி வந்து
மாட்டிட்டேனேன்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாம் போடலான்ட்டு பார்க்குறா. பட் ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு பார்க்குறா. சிக்னல் ஒரு பாயிண்ட்டு கூட இல்லை. என்னடா இது இவ்வளோ பெரிய பட்டிக்காட்டுக்குள்ளேயே வந்து மாட்டிருக்கோன்ட்டு அவளுக்கு இருக்க கடைசி ஞாபகம் அந்த ஃப்ளைட்டில் ஆயிருக்குள்ள ஆக்சிடென்ட் அது மட்டும்தான் அங்கே ஆச்சு. இப்போ இங்கே வந்திருக்கோம், என்ன ஆச்சு நடுவில் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இருக்க. இன்னொரு பக்கம் அரசரும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல, அதை வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த நிறைய பார்த்தோன்னே சரி பின்னாடியே போவோம் அப்படின்ட்டு அவர் போயிட்டு இருக்க. அரசரை காணோம், அவர் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃபோனுக்கு சிக்னலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒன்றுமே இல்லை. இது சவுண்ட் எல்லாம் கேட்குது. எங்கடா இருக்கோ என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நரி வந்திருக்கு. இன்னும் ஆரோ மார்க்கெல்லாம் வருது அப்படின்ட்டு கீழே பார்த்தா நரி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்பேற்பட்ட அமேசான் காட்டுலையா மாட்டிருக்கோன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த ஆரோ வந்திருக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இவ மாட்டிருப்பால வேலை அதை கிழிச்சிருக்கும். இவ கீழே வேலை விழுந்துடுறா. இருக்காதீங்க இங்கே ஆள் இருக்காங்க சுடாதீங்கன்ட்டு அவ இருக்க. வேணும்னு இவளை பார்த்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கு. டேய் நிறுத்துங்கடா யாரா நீங்கன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பின்னாடி பயந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரசர் இருக்காருல, அவர் வந்துகிட்டு இருக்காரு. வந்த உடனே நீ யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நான் யாருங்கிறதா முக்கியம், நீ என்ன அறிவில்லையா, ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு சொன்னா புரியாதான்ட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நரிதான் அங்கே போயிடுச்சு நான் சொல்கிறேன்ல நிவன் கத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வெளில எடுக்கிறான். டே நிறா யாரா நீ பைத்தியக்காரனா இருப்ப போல விட்ராய் நாள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உடம்பு ஓடிட்டு இருக்க. அரசர் குதிரையில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. யாரா இவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கானே பைத்தியக்காரனா இருப்பானோ அப்படின்ட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரகணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியிற டைம் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னடா இது இப்படி கெட்ட போட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொரியா தானே, கொரியாலேயும் அம்பு விடுறியா, அந்த அளவுக்கு உனக்கு தனா விட்டாயிடுச்சா. என்னோட ஒன்று விட்ட சித்தியோட அப்பாவோட பொண்ணு போலீஸாக தான் இருக்காங்க. இப்போ மட்டும் கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் பார்த்துக்கோன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இவன் ட்ராமாக்காரனாக இருப்பான் போல அப்படின்ட்டு ஆயுதத்தை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டு சொல்லு இங்கே என்ன ட்ராமாவா ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்க. நான் ட்ராமாலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இல்லைன்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அரசர் பார்த்தீங்கன்னா இவ கத்துறதுலாம் பார்த்தா அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. கையை வச்சு ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த வால்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக்கு அந்த மிஷினை பார்த்துட்டு ஒருவேளை இவ மோகினியா இருப்பாளோ அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இது அவளோட ஆயுதமா இருக்குமோன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா என்ன மனுஷனா மோகினியான்ட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மோகினியா என்ன பைத்தி பேசுறானா, நான் வெறும் மனுஷன்டா அப்படிங்கும்போது என்ன பார்த்து வெறும் மனுஷனா சொன்ன அப்படின்ட்டு அரசர் அவரை சொல்றேன்னு நினைச்சிட்டு அம்பு விடுறதுக்கு வந்திருக்காங்க. டே விடுறா தெரியாம சொல்லிட்டேன்டா. இவ எவ்வளோ கதறினாலும் சரி இவ பேச்சு இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து அரசர் பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பா பிச்சைக்காரியா தானே இருக்க, அதனால தானே நீ இப்பெல்லாம் பைத்தியமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரியா, இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, நான் ஏதோ ஊர்ல அடிபட்டுட்டேன் அதனால இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கு, அதுக்கு நீ இப்படியா பேசிட்டு இருப்ப அறிவு கேட்டவ அப்படின்னு இருக்க. என்ன பார்த்து அப்படி சொன்னேன்ட்டு அரசர் கோவப்பட்டாரு. டே மறுபடியும் அம்பு தூக்கிட்டு வந்துருவானே, நீ ஆக்டர் தானே பொய் சொல்லாம சொல்லு அப்படின்னு இருக்க. ஆக்டரு டிராமான்ட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்ட்டு அரசருக்கு எதுவுமே புரியல. இப்போ பாரு உன்னை என்ன பண்ண போறேன்னு இருக்க. டே ஷூட்டிங்னா நிறுத்திடுறா, என்னடா தெரியாத பைத்தியமா இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கதறிக்கிட்டு இருக்கா. கிட்ட வந்தனா பாருன்ட்டு அவ கத்திக்கிட்டு இருக்க. பட் அவர் விட்டு அம்பு பார்த்தீங்கன்னா பேக்கையே தூக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த குறி நமக்கு அதாண்டா இருக்கும், அதுக்குள்ளே எதுனா பண்ணி உஷாராயிடணும்னு நம்ம ஹீரோயின். நிறுத்து, எனக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் கராத்தையில பிளாக் பெல்ட்டுடா, இப்போ பாரு என்னோட திறமை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஹூன்ட்டு இவ கத்து வச்சிருப்பாள் வித்தைய அதெல்லாம் இறக்கிட்டு இருக்கா. இப்போதான் உன்னோட சுயரூப வெறி வருது அப்படின்ட்டு அரசரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ ஒரு ஸ்டெப்பா போட அவரு பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காளா, பே இனிமே தான் இறங்க போலன்ட்டு அடுத்த அம்பை எடுத்து ரெடியாக வச்சிருக்காரு. பட் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அம்பு இல்லை. என்ன அம்பு இல்லையா, இப்போவாச்சு நிம்மதிடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க. நான் சொல்லலை என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க போலீஸில் இருக்காங்கன்ட்டு, 5 நிமிஷத்தில் நீ உள்ளதாண்டா போறேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று விட்ட பாட்டியோட பயத்தினா அப்படின்னா உனக்கு அது ஸ்ட்ரேஞ்சர் தானே அப்படின்ட்டு இப்போ பாரு என்ன பண்ணுறான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா வாழை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. டே எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டா, தீராத பைத்தியமா சுத்தாதன்னு நம்ம ஹீரோயின் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் உன்னோட தலை அதுக்கப்புறம் தான் பேச்சுன்ட்டு அவருக்கு இருக்காரு. இவ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஷாக் இருக்குள்ள வேணுனே என்ன மன்னிச்சிடுறான்ட்டு அந்த கத்தியில் வச்சு விட்டுறா. இவ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ராமா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பக்காவான ரொமான்டிக் காமெடி ட்ராமா தான். 2 எபிசோட் பார்த்தோன்னே நான் டிசைட் பண்ணிட்டேன், இப்படி ஒரு ட்ராமா தாண்டா போடணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.